குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியில் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகளை நேயர்கள் முன் வச்சிருக்காங்க. அதை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் கிட்ட பகிர போறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 57,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் தீபிகா சார். நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ முன்வைங்க சார். சார் கிட்ட ஐயா முன்வைங்க ஐயா. கொடுங்க, எடுங்க, ஆட்டுங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அஜய் மாஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஐயா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? மணல் கொள்ளை, டாஸ்மார்க், மழைநீர் வடிகால் 4000 கோடி ஊழல், பரந்தூர் விமான நிலைய மோசடி, கொசுக்கள் கொடுப்பது, இந்த மாதிரி உட்காந்து உருட்டுவது, மானங்கட்டு போய் பேசுவது, கொள்ளையடிப்பது, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காரு ஐயா. இல்ல இதெல்லாம் அவன் கேட்டதை நான் இருந்தது. நான் தான் இருந்தது. நான் தான் அது இடம் பார்த்தலன்னு கொஞ்சமா ஒரு நானே சொல்லிட்டேனா? பாத்தீங்களா, நான் சத்தியமா கடவுள் சத்தியமா சொல்றேன் ஐயா. ஏதோ ஒரு 10-15 லிஸ்ட் போட்டிருக்கேன். நான் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 4 எடுத்தீங்க. பரவாயில்ல. எல்லாமே தப்பா கேள்வி, தப்பான தப்பு தாளங்களை தம்பி தட்டுறாரு. ஆகையினால எங்க என்ன சொன்னீங்க? தப்பான ஆளுகளை கேக்குறாருன்றீங்களா? தப்பு தாளங்களை தப்பா அடிக்கிறாரு. தப்பா அடிக்கிறாரு. பலா கரெக்டா கூப்பிட்டு அடிக்கணும். ஆமா, கரெக்டா? ஆமா. சரி, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு தலையில ஒண்ணு போடணும். அப்போ ஆமா. சரி, வர சொல்லிடலாமா? வர சொல்லுங்க. வர சொன்னா என்ன பண்ணுவீங்க? வர சொன்னா தட்டி கொடுத்து நல்லா கேள்வி கேளுப்பான்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வியே தப்பு. இந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லைல்ல? எங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? அமெரிக்காவில் நடந்தது இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா, அந்த தம்பி அமெரிக்கால வேலை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்பதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அதனால வந்த உடனே பார்த்த உடனே நிலைமை தெரிஞ்சிருச்சு. ஆமா, பார்த்த உடனே நிலைமை தெரிஞ்சு அவரு அப்படியே வந்து ஸ்டாலின் எப்போ அமெரிக்கா பிரதமர் ஆனாரு? அமெரிக்கா பிரதமர்ல ஸ்டாலின் கேள்வி கேக்குறாப்ல. ஆமா, ஸ்டாலினை தான் கேக்குறாரு. ஆமா, திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின். ஆமாமா, திராவிட மாடல் ஆட்சியை தான் கேக்குறாரு. ஏதாவது தெரியணும் இல்ல? பரந்தூர் விமான நிலையத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த இடத்துல அதெல்லாம் அந்த மக்களை விரட்டி அடிக்கல. அவன் எல்லாம் எங்களுக்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுக்கும்போது எவன்மா வேணான்றான். நீ வேற கப்பல்ல வருதுன்னு உடனே எனக்கு ஒண்ணு காத்தாளுக்கு ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. நீ வேற இவன் காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவீங்கல்ல. அது ரெண்டாவது இப்படி பண்ணுகிறாரு. 4000 ஊழலாம். என்ன ஊழல்னு எந்த கட்சிக்காரன் சொன்னா? எந்த கோர்ட்ல சொல்லி இருக்கு நாங்க ஊழல் பண்ணோன்னு? இதெல்லாம் தவறா சொல்றாங்களே. 4000 கோடி வாங்கியிருக்காங்க. 92% பணி முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பணி முடிஞ்சிருக்கு. நாங்க எல்லா வேலையும் பார்த்திருக்கோம். பார்த்ததுக்கு எங்கள்கிட்ட கணக்கு வழக்கு எல்லாமே இருக்குது. முடிஞ்சா நீங்க நீதிமன்றத்துல போய் எங்க மீது வழக்கு தொடுங்க. அங்க நாங்க பதில் சொல்றோம். நீதிமன்றம் நாங்க குற்றவாளி, நாங்க ஊழல் பண்ணிருக்கோம்னு சொல்லாத வரைக்கும் எங்கள் மீது எந்த நாயும் ஊழல் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கோ. யாரா இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, வேற எதிர்கட்சி ஆளுகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் போங்க, நீதிமன்றம் போங்க, எங்க மீது வழக்காடுங்க, நாங்க குற்றவாளி நிறுவீங்க, அன்னைக்கு பேசுவோம். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? இப்போ வந்து நீதிமன்றம் சொல்றது அப்படியே என்னவோ அதுதான் வேத வாக்கு உங்களுக்கு. ஆமா, கரெக்டா? ஆமா. நீதிமன்றம் காரி துப்புச்சுல பல வாட்டி உங்களுக்கு. அதை துப்பும். அதுக்காக தொடச்சுப்போம். அதுக்காக ஐயோ கடவுளே, எப்படி இப்படி மாறிட்டுமே மாறிட்டீங்க? என்னங்க துப்புல தொடச்சு போடுறீங்க? அப்புறம் என்ன? அதுக்காக அவங்க நீதிபதி ஒரு நீதிபதி ஒன்னு சொல்லுவாரு, இன்னொரு நீதிபதி ஒன்னு. என்ன கதைனா, நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிமன்றம் உங்களை காரி துப்புச்சு எல்லா மேட்டருக்கும். என்னன்னு கேட்டா நீதிபதியே தவறிப்போம். என்ன தவறு? இப்ப நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காமாட்சி நாயுடு அவர்கள் எப்படி வந்து சொம்படிக்கிறாரோ அந்த மாதிரி எல்லாரும் திமுக சொம்படிச்சா எல்லாம் கரெக்ட். எவனா திமுக சொம்படிக்காம பேசுறோம் அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் உட்காந்து உருட்டு இருப்பீங்க. கனதமா இப்போ உயர் நீதிமன்றத்துல கஞ்சா விற்பனை அதிகமா இருக்குன்றது வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது, போலீஸுக்கு தெரியாம நடக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்கக்கூடியதா கிடையாது. இதெல்லாம் நம்ப முடியாது. சரி பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க உங்க கையில எடுத்து நீங்க நடத்துறதே சரி கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் வச்சதா இல்லையா?
சாராய கேஸுக்கு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சாங்க இல்லையா, அந்த மேட்டருக்கும் காலி துப்புச்சா இல்லையா? இதெல்லாம் தெரியாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் என்ன? இங்க பாருங்க, ஊழல் என்பது வேறு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஊழல் எப்படி வரும்? இது எப்படிங்க ஊழல்ல வரும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேமரா மொழி சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? அசிங்கமா பேசணும். அசிங்கமா பேசுவீங்க. சும்மா பேச சொல்லுங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் சொல்லிய சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா இருக்க வேண்டிய சரி. பதில் சொல்லுங்க. என்ன பதிலு? சொன்னேன் இப்போ. என்ன பதிலு? என்னங்க பதிலு? அவன் தான் ஏதோ இழிச்சுவாத்தனமா ஊழல் மேட்டர் விடுங்க. நீதிமன்றம் சொன்னா பேசுங்க. நீங்கல்ல ஊழல விடுங்க, இத பேசுங்க. இங்க பாருங்க, நீதிமன்றம் வந்து இங்க பாருங்க மாத்தி மாத்தி கேள்விகள் பதில் சொல்ல முடியாதுங்க. இந்த பாருங்க ரொம்பலாம் ஓரளவு தாங்க முட்டு கொடுக்க முடியுது. பாருங்க கேள்விக்கு ஈஸிங்க, பதில் சொல்றது கஷ்டங்க. அப்படியெல்லாம் இத பாருங்க மசூர் இல்ல. கரூர் சமாச்சாரத்துக்கு வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு 3 பேர் கொண்ட ஒரு ஐஜி லெவல்ல ஒரு என்கொயரி வச்சுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல இத நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அப்பலாம் கரூருக்கு போயிட்டாரு. நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு? கரூர் சம்பவத்துல கேட்டாங்க இல்லையா? கரூர் சமாச்சாரத்துல தெரியல. வடிவேலு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டாங்க. வடிவேலு ஒரு காமெடி பாத்திருக்கியாமா? இந்த ஆட்டு திருட்டான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூடுவாங்க. நீ சொல்லிதான் பாரு அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? இப்ப ஒரு பண்ற ஆக்டிவிட்டி அப்படிதானே இருக்குது. நம்ம கேட்ட கேள்வி புரிஞ்சு போச்சு. என்னமா கேட்டது? நான் கேட்டா என்ன கேட்டது? ஆமாங்க. பின்ன என்ன பேசுறீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. பதில் சொல்லல, கழுதையும் சொல்ல பாரு. என்ன பதிலு? என்ன பதிலு? பதிலு தான். சும்மா கவலைப்படாதீங்க. என்ன அவ்வளவு ஆடுக்கங்க. என்ன அடுத்து எப்பாடா எப்படி கலைக்கிறது இந்த தம்பி? என்ன ஹீரோவை வச்சு படம் அவர் தயார் பண்ணுவாரு, இவர் தயார் பண்ணு. இவர் யாருங்க அவரை தயார் பண்ணுவாருன்னு சொல்றதுக்கு? இவர் தயார் பண்ண சொல்லுங்க, இவர் டைரக்ட் பண்றேங்கிறாரு. என்னன்னு தெரியலையே, கொடுங்க பாருங்க. என்னது கொடி ஆட்டவே இல்லையா? கொடி என்னத்த போய் ஆட்டுறது? ரெட் ஆட்ட வேண்டியதான் கொடி. ராமாச்சையா, நம் இளம் தென்றல் இன்பன் உதயநிதி தயாரிப்பில் கிட்னி கடை என்னும் காவிய படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்க வேண்டும். அதை நான் இயக்க வேண்டும். ஜான் அயன் சைடு அப்படின்ற ஒரு ஐடி. அந்த ஐடி அவரை படத்தை அவரையே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. அவரை இயக்கட்டும், அவரே இயக்குனரா இருக்கட்டும், ப்ரொடியூஸ் பண்ணட்டும், எனக்கு பேமெண்ட் வரட்டும், நான் ஆக்ட் பண்றேன். இப்ப அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ப நிதி, அவன் குடும்பத்தை சேர்ந்த உதவா நிதி, அடுத்து அவன் புள்ள நிதி, 1000 நிதி வந்தாலும் எல்லாருக்கும் கேவலமா அவங்க பணம் வீணாக கூடாது, அவங்க பணம் அவங்க கிட்டே இருக்கணும். ஊரானா உங்க நம்பி பணம் எடுத்து சாவணும், ரோட்டுக்கு வரணும். நானா பணம் எடுக்க சொன்னேன்? அப்ப கூட ஒரு தெளிவா அவனை கோத்து விடுவீங்க பாரு. கேள்வி கேட்டவன நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேள்வி அது கிடையாது. நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறியப்பா, இது நியாயமா? நீ எப்படிப்பா வந்து இந்த மாதிரி வந்து கிட்னி திருட்ட என்ன கடை? கிட்னி கடை, இட்லி கடை மாதிரி கிட்னி கடை, இந்த மாதிரி சொல்றது நியாயமாப்பா? நாங்க அதுக்கு என்னப்பா சம்மதம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ள பதில சொல்லாம என்ன அர்த்தம்? அப்ப கூட நீ படம் எடு. ஆமா, அவங்க காட்டுல எடுக்காங்க. வைத்தோலி தெரியும் படம் எடுத்தது. அதான் அப்ப கூட பிசினஸ் தான். இப்போ பிசினஸ் தான். அப்ப கிட்னி பிசினஸ் தான். அப்ப நீ எடுத்தது உண்மைதான். எந்த கிட்னி? ஏங்க மட்டன் கிட்னி தான். ஆட்டு கடை அந்த கிட்னி தான். அறுத்து விட்டீங்களே கூப்பிட்டு. யாரு அறுத்து விட்டா? உங்களுக்கு தான். அதெல்லாம் எங்க ஆளும் இல்ல உங்க. அப்ப அதை பத்தி பேசுங்க. அதான் கேக்குறாரு பாருங்க. அந்த கிட்னி சமாச்சாரத்துக்கு என்கொயரி கமிட்டி போட்டாச்சு, நீதிமன்றத்தின் மூலமா நடக்குது. சரி, அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் எடுத்த 2 கிட்னி உங்க மூலமா வித்தாங்களாமே. நீங்க தான் போக்குறத பாத்தீங்க. 2 இல்லங்க, 100கணக்கான கிட்னி திருடு போயிருக்கு. அது 2 கிட்னி உங்க வீட்டுல இருக்காம திருடு போலங்க. எல்லாமே அதான் நான் சொன்ன தப்பு. அவன் வந்து சம்மதிச்சு அவன் பணத்தை வாங்கி கையெழுத்து போட்டு பேப்பரை கொடுத்தான். டாக்டர் கட் பண்ணான். டாக்டர் கிட்ட பேப்பர் இருக்குல்ல, அவன் கையெழுத்து போட்டு நான் ரேக வச்ச பேப்பர் இருக்குல்ல. ஐயா, இந்த பெரிய ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆமா தவறு, இந்த பெரிய ஸ்கேம்ல உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே ஐயா? ஆமா ஆமா, டெஃபினட்டா இருக்கா? என்ன இன்வால்வ்மெண்ட்? என்ன இப்ப நீங்க தான் சொல்லணும். நான் என்ன ஐயா சொல்றது? நீங்க தான் சொல்லணும். இங்க எல்லாமே நீங்க தானே. எல்லாம் நீங்க தான். இங்க எல்லாமே நீங்க தான். இப்போ இந்த கேள்வி கேட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு என்ன உருட்டுனீங்க? கேள்விக்கு நான் கடைசியா பதில் சொன்னீங்களா? அப்ப நான் என்ன பாரு, என்ன பதில்? பதில் சொல்லுங்க. என்னத்த பதில்? அந்த கிட்னி திருட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கா இல்லையா?
எது ஆமா எனக்கு அதுல என்ன பங்குன்னு கேட்டேன். என்ன பங்கு? கிட்னி எல்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கா? எங்க வீட்டுல தான் இருக்கு. எங்க வச்சிருக்கீங்க? தீபாவளிக்கு கிட்னி வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷ கிட்னினா அவ்வளவு வந்து இலக்காரமா இருக்குது. மனுஷன் கிட்னியா? நான் சொல்றது வெள்ளாட்டம் கிட்னிங்க. நீங்க வேற அப்படி வர சொல்லுங்க. மனுஷன் கிட்னி எத்திக்கிறான்னு சொல்லி அடுத்தவன் எவனாவது வேற மாதிரி. ஆமா, இப்ப நீங்க அதை உங்களுக்கு தெளிவே தெரியாது. அதை பத்தி பேசுறோன்னு அதை பத்தி பேசுறோம். உலகத்துல எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தனம் பண்ணாலும் இப்படிதான் பேசுவீங்களா? நான் உங்க கட்சியில சொல்றேன், உங்களை சொல்லல. எது கேடு கட்டத்தனம்? இப்ப இதெல்லாம் என்ன? ஏங்க அவன் காசை வாங்கிட்டு அவன் போய் அறுத்துக்கங்கன்னு சொல்லி நீ உக்காந்துக்கிட்டு கொடுத்துட்டு வந்து இங்க வந்து எனக்கு அர்ஜென்டா கிட்னி தேவைப்படுது, கிடைக்குமா? 50,000 கொடுக்குறேன். 50,000 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த கிட்னிக்கு 5,000 அதிகம். 5 லட்சம் வாங்கிட்டு போயிருக்காங்கம்மா. 5 லட்சம் வாங்கிட்டானே. இந்த கிட்னிக்கு வந்து 5,000 அதிகம். உள்ள ஓப்பனா சத்தி மாதிரி இருக்கும், கிட்னி மாதிரியே இருக்காது. அதுவும் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கிட்னி வரைக்கும் பிக்ஸும் பண்ண முடியாது. திமுக ரத்த ஓட்டலாம் பிக்ஸ் பண்ண முடியும், வேற ஏதாவது மாத்தி பண்ணா செத்து போயிடுவான் அவன். கரெக்டா? ஏன்னா உடம்பு முழுக்க மண்டையில இருந்து பாரு நட்டு நிக்குது. அதை கேட்டா கூட திமுக ஆடும். ஏன் ஐயா? ஏங்க என்னங்க அவன் சேர்ந்த கட்சிக்கு அவன் வந்து சாதரவா பேச. ஐயா நீங்க நிறைய கட்சியில இருந்தீங்கல்ல? நிறைய கட்சினா நான் இருக்கிறவரையும் உண்மையா இருப்பேன். அதை சொல்லல, நீங்க நிறைய கட்சியில இருந்தீங்க இல்லையா? அந்த கட்சிக்கெல்லாம் கொடுக்காத மட்டும் திமுக மட்டும் ஹெவியா இருக்கு சொன்னா அதுக்கு மட்டும் குத்துறீங்களா? சொன்னா நான் பாரதிய ஜனதால இருக்கும்போது அதெல்லாம் கேக்குறேன். அப்ப எந்த கட்சியில இருந்தாலும் மொத்தம் தானே விட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் நியாயமே பேச மாட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்டேன், எந்த கட்சிக்குமே இல்லாத முட்டு திமுக அதிகமா கேட்கும் போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லா கட்சியும் அந்தந்த கட்சிக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பேன்னு சொல்றீங்க இல்லையா? உண்மை இல்லையா? அப்ப என்னைக்குமே நியாயம் பேச மாட்டீங்களா? நியாயம் தான். இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவீங்களா? நம்ம இதுலயே சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணியே அங்க போச்சு, அந்த பொண்ணியே போச்சு. அப்படி கூட நம்ம பீகார் லெவல்ல இருந்து தெரியுமா ரேப்பு? அங்க 3 ரேப்பு, இன்னைக்கு ஒரு ரேப்பு தான். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல என்ன பண்ணிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர்தான் என்ன பண்ணிருக்கான், லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணவனை விட்டுட்டு இன்னொருத்தனா கல்யாணம் பண்ணிட்டா. படம் சினிமா படம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணவள இன்னொருத்தன் ரேப் பண்ணிட்டான். சரியா? இப்ப அவன் ரேப் பண்ணவன் கூட அவன் வாழ போயிட்டான். இது கதை இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு. எடுத்தது திமுக காரன் தானே? நாசமா போகும். ஏன் உங்க வாயில நல்ல வார்த்தையா வராது? எடுத்தது திமுக காரன். இந்த ரேப் பண்ணா தெரியுமா? அது நம்ம ஐயாவா? இப்ப வந்து ஒரு PR பண்ற ஒரு படத்துக்கு நீங்க தானே மைக்கு வந்து நீங்க தானே நீங்க தானே அதுக்கு எதுக்கா ஹீரோவா நீங்க தானே? இல்ல இது பிரச்சனை கிடையாது, அது பஞ்சுதான். அதான் அது வைக்கணும்னு அவசியம் இல்லை, வைங்க. அப்புறம் வச்சுக்கலாம். சொல்லுங்க ஐயா, ஹீரோ நீங்க தான் அந்த படத்துக்கு. எந்த படத்துக்கு? ஏன் இப்ப தேவையில்லாம இந்த மானங்கட்ட படத்துக்கு நீங்க PR பண்ணிருந்தீங்க? நாங்க கேட்டோமா, ஒரு வயசு புள்ள உட்காந்துருக்குது, லவ் பண்ணாதான், கல்யாணம் பண்ணாதான், ரேப் பண்ண போயிட்டாலாம். அப்படி சினிமா எடுத்திருக்காங்க. இல்ல நாங்க யாருமே பாக்கலையே. அதுதான் நீங்க பாக்கல. நாங்க அந்த மாதிரி படம் தான் பாப்போம். பாருங்க, அந்த படம் பாருங்க. நான் சொன்னது இருக்கா இல்லையா பாருங்க. படத்தோட பேர் சொல்லலையே. அதெல்லாம் நான் படம் ரேப் பை காமாட்சி நாயுடு. சர்ச் பண்ணி பாப்பாங்க. இதான் தம்ப்நெயிலா வைக்கிறார், ரேப் பை காமாட்சி நாயுடு. இல்ல மத்தியானத்துக்கு தான் இருக்கு. ஐயோ. அடுத்து ஐயா இந்தாங்க. திரு கீர்த்திவாசன் அவர்கள், காமாட்சி ஐயாவின் சொத்து மதிப்பு என்ன? ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பேமெண்ட் உங்களுக்கு. கரெக்டா? இப்ப இந்நேரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜிபேல வந்து திமுக அமைச்சிருப்பான் இல்லையா? ஒரு 50,000 வாங்கிருப்பீங்களா? கொடுத்த முட்டை ஹெவியா இருக்கு. 50 இல்லைங்க, 1 லட்சம் வருங்க. ஒரு எபிசோடுக்கு 1 லட்சம். 1 லேக். அப்போ ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறீங்க, 3 லட்சம், 90 லட்ச ரூபா. 90 லட்ச ரூபா வீடியோல மட்டும். ஓகே. அப்போ வேலை பார்க்கறவங்க எதுவும் சம்பளம் கொடுக்கல, எல்லாத்தையும் மொத்தமா மீன் போடு திமுக மாதிரி. ஏன் வேலைக்காரங்க சம்பளம் கொடுக்க? நீங்க 90 லட்சம் வாங்கிட்டு 9,000 கொடுப்பீங்க. ஒரு 2-3 லட்சம் கொடுத்தா போச்சு. அப்ப நீங்க காசு வாங்குறது உண்மைதான். 90 லட்ச ரூபா. ஆமா ஐயா சொல்லுங்க, வேற சொல்லாதீங்க ஐயா, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ஏங்க எனக்கு வருது, பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு நான் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசி. இல்ல நீங்க யார் மேல உண்மையே பேசலாம். சும்மா என்னமோ எவன்கிட்ட போய் நான் இதுவரை காசு வாங்கி நீங்க கேட்க மாட்டீங்க ஐயா. நீங்க யார்ட்டையுமே கேட்டு பழக்கம் கிடையாது. ஆனா நீங்க பேசுற பேச்சுக்கு அவங்களே குடுக்குறாங்களாமே உங்களுக்கு. அத பாராட்டி கொடுக்குறாங்க. எந்த பன்னாட சொல்லுச்சு? எந்த பன்னாட சொல்லுச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச பன்னாட தான். எங்களுக்கு தெரிஞ்ச பன்னாடை எல்லாம் சொல்லாதுங்க.
நான் வாங்கினா தானே சொல்றதுக்கு, கொடுத்தா தானே அவங்க சொல்றதுக்கு. அவங்க கொடுக்கவும் இல்ல, நான் வாங்கவும் இல்ல. அப்புறம் எதுக்கு எங்களை தூத்துறீங்க? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம். இறைவா, இல்லாத இறைவனை கூட கூப்பிட வைக்கிறீங்களா ஐயா? அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் புலம்ப வைக்கிறீங்க? புரியுது. என்ன பொழியலையே? நான் தான் ஒரு நாய்கிட்டையும் காசு வாங்கினது பழக்கம் இல்லை. ஆனா ஐயா ரொம்ப தவறு ஐயா. என்ன தவறு? இது வந்து எனக்கு நீங்க காசு வாங்கினது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா காசு கொடுத்தா நீங்க நாயின்னு சொல்லி பேசுறீங்க தெரியுமா? உங்க முதல்வரையும் துணை முதல்வரையும். இந்த கொக்கி போடுற வேலையை வச்சுக்கோ. திமுக யாரு வாங்கினாலும் நாய் தான். அப்படி திமுக காசே வாங்கலப்பா, அவனை கொடுக்கவே இல்லப்பான்னு சொல்லணும். எந்த நாய் இப்ப இவர் என்ன பண்றாரு? எந்த நாயும் கேக்குறாரு. எங்க தலைவர் நான் என்ன சொல்றேன் ஐயா, உங்களுக்கு எந்த நாய் தலைவர் எது ஐயா? உங்களுக்கு ஏதோ ஒரு நாய் குத்துருக்குது. எந்த நாய் எனக்கு தெரியல. இப்ப நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு யாரும் கொடுக்கல, கவலை விடுங்க. கவலை விடுங்க, எனக்கு யாரும் பணம் கொடுக்கல. கீர்த்திவாசன் அவர்களே அவர் ஒத்துக்க மாட்டாரு, ஆனா காசு வாங்குறாரு. நான் சொல்லிட்டேன். அடுத்து யார் ஆட்டுவான்? அஜய் மாஸ் ஐயா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? மணல் கொள்ளை, டாஸ்மாக், மணலில் வடிகால் 4000 கோடி ஊழல், பரந்தூர் விமான நிலைய மோசடி, ரேப்பு, கொலை, மோசடி, போக்கிரித்தனம், அயோக்கியத்தனம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வன்கொடுமை அறியாகுது ஐயா. அது மாதிரி நான் படிச்சது வேற, நீங்க படிக்கிறது வேற ஐயா. இங்க பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயம் சொல்லல. சரி, அவர் வந்து நிறைய தான் எழுதணும்னு நினைச்சிருக்காரு. அவர் சார்பா மீதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. எங்களுக்கு மணல் கொள்ளைங்கிறது அரசு வந்து அதை கொள்ளையடிச்சு கொஞ்சம் கொடுப்பாங்க, நான் வாங்கி வச்சு இப்படி பேசுவோம். அரசு அந்த வியாபாரத்தை பண்ணுது, மணல் கொள்ளை வியாபாரத்தை. ஆமா, மணல் கொள்ளைன்னு சொல்லாதீங்க. மணல் கொள்ளை நீங்க தான் பதில் குத்தீங்க. அரசு இந்த வியாபாரத்தை பண்ணுது, நீங்க மணல் கொள்ளை வியாபாரத்தியா? மணல் அள்ளி விக்கிற வியாபாரம் அரசு தானே பண்ணுது. அதை கேட்கல, மணல் கொள்ளையை பத்தி பேசல. நாங்க பண்ணல, நாங்க ஒண்ணும் கொள்ளை அடிக்க. நீங்க அடிக்கலையா? அடிச்சு உங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. கனிம வளங்கள் கொள்ளை அப்படின்னு சொல்லி 1000 கோடி ஊழல் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? எந்த நாய் சொன்னா? எந்த நாய் சொன்னா கேட்க வந்தார்? ஏமா இவர் எந்த நாய் சொன்னா கேட்க வந்தாரு? எந்த நாய்? அது கேட்டுருங்க. இவர் வந்து எந்த நாயின்னு கேட்பாருமா? அப்படிதானே? எந்த நாயின்னு சொல்லுமா? ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து காவல்துறை வச்சு விசாரிக்க வேண்டாம், சிபிஐக்கு மாத்துங்கப்பா, இந்த மாதிரி எல்லாம் அவர் மேல இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு இருக்க, மருத்துவத்துறையில அவர் பண்ண ஊழலுக்கு அன்றைக்கு விஜிலன்ஸ் வந்து கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் எடுத்து அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அதனால இது சரியா போச்சு. அதனால சரி கேட்கல மாதிரி சும்மா ஒரே நான் பேசுறேன் அவங்களுக்காக பேசுறீங்க. நான் உங்க வாயில அதனால நீ பேசுவியாமா? அவர் பண்ணாருன்றது நாங்க பண்ணுவோம். நீங்க பண்ணுங்க. நாங்க பண்ணலையா? நான் வாயாச்சே. நான் பண்ணல. வாய்ந்தா அதுக்காக எங்க மேல குற்றம் சொல்லக்கூடாது ஐயா. அப்ப நீங்க அந்த பொண்ணு கேட்ட கேள்வி சொல்ல சம்மதம் இருக்கா? இங்க பாரு, அன்புமணி ராமதாஸ் பேசுறது எல்லாமே அயோக்கியத்தனத்தின் முதல் வடிகட்டின, அதெல்லாம் ஜக்காலத்துல வடிகட்டின பொய். அவருடைய பொய்க்கெல்லாம் என்னிட்ட பதில் கேட்க. அவரு பொய் சொல்றான்னு சொல்றீங்க. ஒருத்தர் கருத்து கணிப்புக்காக ஒருத்தர் கால் பண்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க மணல் கொள்ளையுமா கற்பழிப்பும் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் திமுக கூட்டணி ஆட்சியில திமுக வந்து ரோட்ல என்ன டவுட்? இப்போ திமுக வந்து பாமக கூட்டணி இருந்ததுல. ஆமா. அப்ப அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முதல்வர் அவர்கள், கலைஞர் பெரிய ஒரு மூத்த ஒரு முன்னோடி, சூப்பரா ஆட்சி பண்றாங்க, துணை முதல்வர் தான் அப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன வந்தாரு, எல்லாம் புகழ்ந்து பேசாரு. அவரும் போய் தானே போகுது. அது அவர்கிட்ட இல்ல ஐயா, என்ன இப்ப அந்த போன்று வந்து போயிருந்தீங்க. அப்ப இது பொய்யா உண்மையா ஐயா? இப்ப இந்த மாதிரி புகழ்றாங்க, உண்மையா பொய்யா? கூட இருந்ததுனாலதான் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இல்ல இப்ப அவர் இருந்த போது உங்களை புகழ்ந்து பேசிருக்காரு ஐயா கூட்டணியில. ஐயா உண்மையா பொய்யா? பேசதான் செய்வாங்க. உண்மையா பொய்யா? உண்மைதான். அப்ப அது உண்மை, இது உண்மை தானே? அது உண்மைன்னா இது உண்மைதான். ஆனா நாங்க செய்யலையே. என்ன இன்னைக்கு ரொம்ப செய்யலையே. செஞ்சா உட்காந்து ஜாலரா அடிச்சா இதை மட்டும் ஒத்துக்கிறாரு பாருமா கேமரா முன்னாடி. அது உண்மைதான். அப்ப அது உண்மைதான், இது உண்மையா இல்லையா? என்ன உண்மை? அதே வாய்தான் இப்போ. என்ன உண்மை?
சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இங்க பாருங்க, உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது உங்களை பத்தி புகழ்ந்து பேசும்போது அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க, லாரி லாரியா வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை குற்றம் சொன்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்கார மனுஷன், பொய் பேசுற மனுஷன், அவர் கதையை எத்தனை நீங்க எல்லாம் உண்மையை விரும்புவீங்களா? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாங்க என்ன பேசுறோம் நீங்க கேரளமா கேட்டு. நான் வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, நான் வந்து உன்னை பாக்கணுமோ அப்படின்னு ஒருத்தர் பெரிய மனுஷன் கேட்டாரு. இதே பெரிய மனுஷன் அவர் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அன்றைக்கு படி ஏறி போய் உக்காந்து என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஒரு மத்திய மந்திரி வாங்கி கொடுங்க, இவன் டாக்டர் படிச்சிருக்கான் வாங்கி கொடுங்க அன்னைக்கு கேட்கும் போது கெஞ்சும் போது. அதாவது இப்ப உங்க பிரச்சனை ஐயா, இப்ப உங்க பிரச்சனை என்னன்னா உங்களை வந்து பாக்கல, உங்களை வந்து உங்க காலில் வந்து விழல, உங்களுக்கு அடிமையா இல்ல, அப்படி எல்லாம் இருக்கணும். அப்ப அதை பத்தி உங்களுக்கு என்ன, அவங்க தனிப்பட்ட ஒரு விருப்பம் பார்க்க பிடிக்கல, வரல, அது சொல்லக்கூடாது இல்ல? அவர் சொன்னாரு. அப்ப உங்கள்ட்ட என்ன பண்ணணும்? முட்டி போட்டு பேசணுமா? எங்கள் சொன்னதுனாலதான் பிரச்சனை. ஆகையினால அவரு எவ்வளவு இப்ப ஏயோ பியோ நான் யாரையும் பேரை சொல்லல, அவங்க வரணும் போகணுங்கிறது எங்களுக்கு தேவையும் இல்ல, அதுக்கு ஒண்ணுமே இல்ல, விடுங்க. ஏன்னா அவங்களை பத்தி பேசினா அடி விடும். ஆமா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க, அதற்கு ரொம்பவே நன்றி. நன்றி நன்றி நன்றி.